அருள் ஒளி இணையதளம் வழங்கும் விவிலிய தேடல். திருப்பாடல் 37 பகுதி 5. நல்லாரின் செல்வம் போற்றப்படும். அருளொளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். விவிலிய தேடலில் கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தலைப்பில் 37வது திருப்பாடலில் 10 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 16 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை வாசித்து நமது சிந்தனைகளை விரிவுபடுத்துவோம். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது. பொல்லாரின் தோல்வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். அன்பர்களே, தாவீது கூறும் மேற்காணும் 4 இறைவசனங்களில் 2 கருத்துக்களை முன்வைக்கின்றார். முதலாவதாக, பொல்லாரின் செல்வத்தை விட நல்லாராகிய ஏழைகளின் செல்வமே உயர்ந்தது என்றும், இரண்டாவதாக, அவர்கள் கேடு காலத்தில் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். பொல்லாரின் தோல் வலிமையாக கருதப்படும் அகம்பாவம், அகங்காரம், ஆணவம், செருக்கு, தன்னலம், பேராசை, அநியாயம், அட்டூழியச் செயல், ஏழையரின் செல்வத்தை சுரண்டுதல் ஆகியவை முறியடிக்கப்படும் என்று நாம் இதற்கு பொருள் கொள்ளலாம். இதன் காரணமாகவே ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்றும், நேர்மையுள்ளோர் எந்நாளும் அசைவுறார், அவர்கள் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும், அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் பணக்காரர் ஒருவர் இருந்தார், ஆனால் அவர் ஒரு சுயநலக்காரர் மற்றும் பொல்லாதவர். இவரது முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து கணிசமான வருமானம் வந்தும் அவற்றிலிருந்து செலவு செய்து தனது சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள மாட்டார். தேவையில் இருப்போருக்கு எல்லளவும் உதவ மாட்டார். தன்னிடம் இருக்கும் செல்வத்துக்கு ஈடாக இந்த ஊரிலும் சுற்றுவட்டாரத்திலும் யாருமே சொத்து வைத்திருக்கவில்லை என்று அகம்பாவத்துடன் பேசுவார். இவர் தனது செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பேராசையால் அதனை ஒரு வெண்கல பானையில் வைத்து பூமியில் புதைத்து வைப்பார். ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டுதான் தூங்கப் போவார். இதை கவனித்துக் கொண்டிருந்த மற்றொருவர் அந்த பணக்காரருக்கு தெரியாமல் அவர் புதைத்து வைத்திருந்த பணத்தை தோண்டி எடுத்து கொண்டு போய் செலவு செய்து விட்டார். அடுத்த நாள் தான் புதைத்து வைத்திருந்த பணத்தை அந்த பணக்காரர் தேடிய போது பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மன்னரிடம் சென்று முறையிட்டார். உடனே மன்னர் அப்பணக்காரரிடம் விசாரணை செய்தார். பணத்தை எங்கே வைத்திருந்தாய்? பெரிய வெண்கலப் பானையில் வைத்து மண்ணில் புதைத்து வைத்திருந்தேன். அந்த பணம் இப்போது உனக்கு தேவைப்படுகிறதா? இல்லை, தேவையில்லை. ஆனால் அது என் பணம். சரி, யாருக்கும் அதை கொடுக்கப் போகிறாயா? எதுவும் வாங்கப் போகிறாயா? இல்லை. உனக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை. இத்தனை வயதாகியும் ஏன் இன்னும் மணமாகவில்லை? அவளுக்கு சோறு வேறு போட வேண்டுமே. உன் உடைகள் ஏன் அழுக்காக இருக்கின்றன? அவைகளை துவைக்க செலவாகும். தலையில் கூட எண்ணெய் தேய்க்காமல் பரட்டையாக இருக்கிறாய். முகமெல்லாம் தாடி மீசை மழிக்காமல் இருக்கிறாய். அது சரி, காலையில் சாப்பிட்டாயா? அதற்கெல்லாம் செலவாகும் அண்ணா. இந்த பணத்தை இழந்த கவலையில் நான் சாப்பிடவில்லை. உன் அம்மா அப்பா எங்கே? அவர்கள் வேறொரு ஊரில் பிச்சை எடுத்து வாழ்கிறார்கள்.
காரணம் அவர்களுக்கும் செலவு செய்ய வேண்டுமே என்று நினைத்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன். ஏன் பேசும்போது இப்படி இருமுகிறாய்? மூச்சு திணறுகிறது. வெட்ட வெளியில் படுத்திருப்பதால் உடல்நலமின்றி இருக்கின்றேன். மருத்துவரிடம் போனாயா? அவர் பணம் கேட்கிறார். இப்போது நீ இழந்த பணம் எவ்வளவு இருக்கும்? நேற்றுதான் எண்ணி வைத்தேன். மொத்தம் 50 லட்சம். அப்படியா? அடப்பாவமே! இருந்தாலும் பரவாயில்லை. நீ புதைத்து வைத்த பணம் மண்ணிலேயே புதைக்கப்பட்டு விட்டதாக நினைத்து மனதை அமைதிப்படுத்திக் கொள். ஏனென்றால் அந்த பணம் இந்த நாட்டின் பூமியில்தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. உனது எந்த தேவைக்கும் நீ அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த செலவும் செய்யவில்லை. உண்டு உடுத்தி உதவி அதனை அனுபவிக்கவில்லை. உனக்கு இப்போது எந்த தேவையுமில்லை. இனியும் உனக்கு அது தேவைப்படாது. யாரோ தேவைப்பட்டு செலவு செய்பவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஆகவே அது உன் கையில் இருந்தாலும் ஒன்றுதான், மண்ணின் கீழே இருந்தாலும் ஒன்றுதான். மண்ணில் புதைக்கப்பட்ட அந்த பணம் பத்திரமாக இருப்பதாகவே நினைத்து மனதை திருப்திப்படுத்திக் கொள். இந்த ஊரிலுள்ள ஏழைகளை பார்த்தாயா? அவர்கள் சிறிதளவே செல்வம் கொண்டிருந்தாலும் தங்களிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ்கிறார்கள். யாருக்கும் பயன்படாத உனது பெரும் செல்வத்தை விட எல்லாருக்கும் பயன்படும் நல்லாராகிய அந்த ஏழை மக்களின் செல்வமே மிகவும் உயர்ந்தது. இத்துடன் சபை கலையலாம் என்று மன்னர் தீர்ப்பளித்தார். அன்பர்களே, உலக சமத்துவமின்மை அறிக்கை 2022 என்னும் தலைப்பில் வெளியான அறிக்கை ஒன்றில் இந்திய நாட்டின் மொத்த வருவாயில் 22 விழுக்காடு, அதாவது நாட்டின் வருமானத்தில் 1/5 பங்கு பெரும் பணக்காரர்களிடம் உள்ளது என்றும், இதனால் நாட்டின் வருமானம் மற்றும் சமத்துவமற்ற நிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணக்கார மேல்தட்டு மக்கள் ஒரு பிரிவாகவும் ஏழைகள் இன்னொரு பிரிவாகவும் நிற்கின்றனர் என்றும், இதனால் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கும் மற்ற நிலைகளில் இருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்துள்ளன என்றும் தெரிவிக்கிறது அவ்வறிக்கை. அன்பர்களே, இவ்வுலகிற்கு வரும்போது நாம் எதை கொண்டு வந்தோம்? இவ்வுலகை விட்டு செல்லும் போது எதை நம்முடன் எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம்? இந்த உலகிற்கு வெறும் கையராய் வந்தோம், வெறும் கையராய்த்தான் போகப் போகிறோம். இங்கே எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை. இதை உணராதவர்கள்தாம் இறைப்பற்று அற்றவர்களாய் பொல்லார் நிலைக்கு தள்ளப்பட்டு இறுதியில் மாபெரும் கேட்டினை சந்தித்து ஒன்றுமில்லாமல் அழிந்து போகின்றனர். இதை உணர்ந்தவர்களே இறை நம்பிக்கையோடும் உள்ளன்போடும் உவகையோடும் வாழ்கின்றனர். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற குறளில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு மனிதரை நல்லாராக்குவதும் பொல்லாராக்குவதும் வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகள்தாம். ஆக இவைகளை சரியான வழியில் செலுத்தினாலே போதும், நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் நேர்மையாளராய் நல்லோராய் வாழ முடியும். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நம்மிடம் சிறிதளவே பொருள் இருந்தாலும் கடவுளின் பார்வையில் அதுவே சிறந்ததாக போற்றப்பெறும் என்பதை உணர்ந்து நல்லார் நிலையில் வாழ்வோம். மேலும் கேடு வரும் காலத்திலும் பஞ்சகாலத்திலும் கடவுள் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் நம்மை நிறைவுள்ளவராக்குவார் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடுவோம். அதற்கான அருள்வரங்களுக்கு தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.